ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களை சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சியா இருக்கிறேன். பாருங்க, சில மாதத்துக்கு முன்பதாக ஆண்டவர் என்னோடு பேசி கொண்டிருந்தார். உனக்கு நான் ஒரு இடத்தை கொடுக்க போறேன். அடுத்த அந்த இடம் ஒரு மகிமையா இருக்க போகுது. என்னுடைய மகிமையை அந்த இடத்துல கொடுக்கிறேன் என்ற ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்தார். அதே போல பாத்தீங்கன்னா யாத்ராகமம் 25:1-2 சொல்லுகிறது, கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படிக்கு அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக என்று கர்த்தர் சொன்னார். பாருங்க, உற்சாகமா அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கு கர்த்தர் என்ன சொல்றார்? உற்சாகமா கொடுக்கும்படி கேட்கிறார். அப்போ உற்சாகமா கொடுத்த பிறகு அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டி முடிக்கிறாங்க. யாத்ராகமம் 40:33-34 சொல்லுது, அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டி பிடிச்ச பிறகு 34ஆம் அதிகாரம் சொல்லுது, அப்போது ஒரு மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. பாருங்க, அந்த கூடாரத்தை கட்டி முடித்த பிறகு கர்த்தருடைய மகிமை அந்த வாசஸ்தலத்தை நிரப்பிற்று என்று கர்த்தர் சொல்கிறார். அதே போலதான் நம்ம இதை கட்டி முடிச்ச பிறகு கர்த்தர் ஒரு பெரிய மேகம், ஒரு பெரிய ரிவைவல், ஒரு பெரிய டெலிவரன்ஸ், ஒரு பெரிய காரியங்கள் அந்த இடத்துல கர்த்தர் செய்ய போகிறார். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு 7500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிறது. ஸோ இதை வாங்கவும் இதை கட்டவும் நம்மளுக்கு ஒரு 3 கோடி தேவையா இருக்கிறது. ஸோ மோசே எப்படி அந்த கூடாரத்தை கட்டும்படி ஜனங்கள்கிட்ட கேட்டு ஜனங்க உற்சாகமாக கொடுத்தார்களோ, அதே போல நானும் இந்த இடத்தை கட்டும்படிக்கு உங்களோடு நான் கேட்கிறேன். நீங்க உற்சாகமாக கொடுக்கும் போது கர்த்தர் இந்த இடத்தை ஆசீர்வதிப்பார். பாருங்க, இது ஒரு 3 கோடி தேவையா இருக்கிறது. ஒரு 10 லட்சம் ஒரு 10 பேர் நீங்க கொடுக்கலாம், இல்ல 1 லட்சம் ஒரு 100 பேர் கொடுக்கலாம், இல்ல 10,000 ஒரு 1000 பேர் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம சேர்ந்து நம்ம இதை கொடுக்கும் போது இந்த கூடாரத்தை, மகிமையின் கூடாரத்தை நம்ம கட்டி தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தலாம். ஸோ இதுக்கு உங்களால் ஆவில ஏவப்பட்டு இல்லை உங்களுக்கு கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுனா நீங்கள் கட்டாயம் இதுக்காக நீங்கள் கொடுக்கலாம். 2 கொரிந்தியர் 9:7 சொல்வது, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். நீங்க உற்சாகமா இந்த தேவனுடைய கூடாரத்துக்கும் மகிமையின் கூடாரத்துக்கும் நீங்க கொடுக்கும் போது கர்த்தர் கட்டாயம் உங்க பேரில் உற்சாகமா இருந்து உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நீங்க ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் மூலியமா கூட நீங்க செய்யலாம், இல்ல செக் மூலியமா கூட நீங்க கொடுக்கலாம். எலோஹிம் டேபர்னக்கிள் சர்ச் என்ற பேர்ல நீங்க கொடுக்கலாம். அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களை ஸ்கிரீன்ல நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இல்ல ஃபோன்பே, பேடிஎம், இல்ல கூகுள் பே, அது மூலியமா ஸ்கேனர் மூலியமா கூட நீங்க கொடுக்கலாம். மேலும் விவரத்துக்கு இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தோடு தேவனுடைய கூடாரத்தை கட்டும்படிக்கு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். இதை நீங்க ஆசீர்வதித்து கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய ஆலயத்தை நாங்கள் கட்டும் பொழுது ஆண்டவரே, நீங்க எங்களுடைய குடும்பத்தை, பிள்ளைகளை எல்லாத்தையும் நீங்க ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர். யாரெல்லாம் இந்த தேவனுடைய கூடாரத்தை கட்டும்படிக்கு கொடுக்க நினைக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை எல்லாத்தையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆரம்பத்துல இருந்து முடி வரைக்கும் நீர் எங்களோடு கூட இருந்து மகிமையா நீங்க நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலத்தையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எல்லாம் சேர்ந்து தேவனுடைய கூடாரத்தை கட்டுவோம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதிப்பார். God bless you all.